சீட் இல்லாம ஒரு திருமண விழாவில் பேசினதை பார்த்திருக்கீங்களா? இல்லை. இவர்தான் முதலமைச்சர். முதலமைச்சருக்கு பக்கத்துல முதலமைச்சர் எப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் நினைச்சா இன்னும் பயமா இருக்கு, இன்னும் பயமா இருக்கு. அடுத்து அதை நினைச்சா இன்னும் பயமா இருக்கு. இவங்க எல்லாம் இன்னும் எங்க கொண்டே தமிழ்நாட்டை நிறுத்த போறாங்களோ? ஐயா, இதை மாற்ற வேண்டும். நம்முடைய கடமை, நம்முடைய கட்டாயம். இதை செய்யலினா நம்முடைய குழந்தைகளுக்கு நம்ம மிகப்பெரிய துரோகம் பண்றோம் ஐயா. இவங்களை வீட்டுக்கு அனுப்பல, தமிழக அரசியலை மாற்றவில்லை, திராவிட அரசியலை வேரோடு சாய்க்கவில்லை, மோடி அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கவில்லை என்றால் நம்முடைய சமுதாயத்திற்கும் நம்முடைய சந்ததியினருக்கும் நாம் மிகப்பெரிய மிகப்பெரிய தவறு பண்றாங்க ஐயா, மிகப்பெரிய தவறு. அதனால் நீங்கள் இதை செய்வீர்கள் என்கின்ற நம்பிக்கை. குறிப்பாக ஸ்ரீபெரும்புதூர்ல டி.ஆர். பால் அவர்கள் இந்த முறை மறுபடியும் நிக்க வருவார். அவருக்கு ஒரு ஆசை என்னன்னா, எப்படியாச்சும் இந்தி கூட்டணி ஆட்சிக்கு வந்து ஒரு அமைச்சர் ஆயிரலாம். ஐயா, 2004 to 2009 வரை ரோடுவேஸ் மினிஸ்டர் டி.ஆர். பால் ஒருத்தார். அவர் அடிச்ச கொள்ளைய பார்த்து அது வரைக்கும் இந்தியால ஒரு அமைச்சர் அந்த அளவுக்கு கொள்ளையடிக்கல. மன்மோகன் சிங் என்ன சொன்னார்னா, 2009 மறுபடியும் காங்கிரஸ் ஆட்சி வந்த பொழுது கருணாநிதி அவங்ககிட்ட மன்மோகன் சிங் சொல்றாங்க, யாருக்கு வேண்டுமானாலும் மந்திரி கொடுக்கிறேன், ஆனா டி.ஆர். பாலுக்கு மட்டும் கொடுக்க மாட்டேன். மன்மோகன் சிங் அவர்கள் வாயை திறந்து பேசினது அப்பத்தான். நிறைய பேசினாரா இந்தியா தப்பிச்சிருக்கும். யாருக்கு வேண்டுமானாலும் அமைச்சர் கொடுக்கிறேன், டி.ஆர். பாலுக்கு மட்டும் நான் கொடுக்க மாட்டேன். 2009 அமைச்சரவை மறுக்கப்பட்டவர் டி.ஆர். பால். அடிச்ச கொள்ளை அப்படி. இன்னைக்கு காஞ்சி போன மாடு வக்கிப்புல பார்த்தா சும்மா இருக்குங்களா? அமர்ந்து ஆசையிலே அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எப்படியாச்சும் இந்தி கூட்டணி வந்துடும், அது எப்படியாச்சும் நம்ம அமைச்சர் ஆயிரலாம். ஐயா, நீங்கள் அதை விடக்கூடாது, கனவுலும் விடக்கூடாது. அவன் கனவுல கூட யோசிக்க கூடாது. நிஜத்தில் நடக்க போவது கிடையாது. 400 தாண்டி நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி அமைக்க போகின்றார்கள், உறுதியாக நமக்கு தெரியும். ஆனா கனவுல கூட உங்களுக்கு ஆசை வந்துடக்கூடாது. அதை நீங்க ஸ்ரீபெரும்புதூர்ல இருந்து ஆரம்பிக்கணும். எந்த தொகுதியில, எந்த மண்ணில. ஐயா, நீங்க பாருங்க ஐயா, நாம பிஜேபிங்க ஐயா, நம்ம காங்கிரஸ். ஆனா இன்னைக்கு ராஜீவ் காந்தி அவர்களுடைய கொலையாளிகளை